கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. போட்டியில் பூங்கொடி வெற்றி பெற்றதால் நமது கல்லூரியில் இலவசமாக படிப்பதற்கு பூங்கொடிக்கும் மாரியம்மாளுக்கும் சீட் வழங்கப்படுகிறது என்பதை நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கிறேன். நானும் இந்த காலேஜ்ல ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. நான் சைன் பண்ணாதான் அவளுக்கு காலேஜ்ல சீட்டே ஓகே ஆகும். ஆனா பாவம் இந்த பசங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அதுக்காக தான் கேக்குறேன். இந்த ராத்திரியில இவங்கள வெளியில தங்க வச்சா அவ்வளவு சேஃப் இல்ல. அவங்க காலையில வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்தது தெரிஞ்சதுன்னா அவங்களோட சேர்ந்து நீயே பெட்டி படிக்க தூக்கிட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். புரியுதா? ஏமா புண்ணியவதிங்களா, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. என்னாச்சு மேடம்? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு உங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு உடனே காலி பண்ணுங்க. மேடம், இந்த அர்த்த ராத்திரியில நாங்க எங்க மேடம் போறது? அது உங்க பிரச்சனை. இடத்த காலி பண்ணுங்க. ஏன் மேடம், நீங்களும் பொம்பளை தானே? 2 பொட்ட பிள்ளைங்களை இப்படி அத்தை ராத்திரியில வெளியே துரத்துறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அம்மா தாயே, நியாய அநியாயம் பார்த்தா ஏன் பொழப்பு கெட்டு போயிரும். மேலெடுத்து உத்தரவு சொன்னா கேளுங்க. இடத்த உடனே காலி பண்ணுங்க. சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. இப்ப தெரியுதடி தீபிகாவோட பவர் என்னன்னு. போய் 2 பேரும் பிளாட்பாரத்துல படுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள புத்தி வரும். என்ன புள்ள விடு, பேசாம வா. சென்னைக்கு வந்த முதல் நாள்லயே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. முகம் தெரியாத இந்த ஊரில் ராத்திரி பொழுத எங்கே போய் எப்படி கழிக்க போகிறோங்கிறத நினச்சாலே பயமாக இருக்குது. என் மனசில் இருக்கிறத எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அம்மா, இவனுங்க வேற எங்கே போனாலும் குடியார நாயங்களா கிடக்காங்க. அம்மா, ஏ புள்ள, என்னாச்சு புள்ள? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா ஏன் வயிற்ற பிடிச்சிட்டே நடக்கிறவ? ஏப்பில் பூவு, எனக்கு வயிறு வலிக்குது. சத்த நேரம் உட்காந்துட்டு போவோம் புள்ள. ம். அம்மா, ஆ, ரொம்ப நடிக்காத புள்ள. உனக்கு பசிக்குதா? பசிக்குது புள்ள. ஆனா நான் பசிக்குதுன்னு சொன்னா நீ உடனே நான் என்ன காசை முந்தானையில முடிச்சு வச்சிருக்கேனான்னு கேட்ப. அதனாலதான் வயிறு வலிக்குதுன்னு போய் சொன்னேன். எனக்கும் தான் புள்ள பசிக்குது. ம், வேணா ஒரு துணியை வயிற்றுல கட்டிப்போமா? பூவு, நீ வேணா அந்த துணிலாம் கட்டிக்க. எனக்கு அந்த துணியெல்லாம் பசி அடங்காது புள்ள. பூவு, இப்படியே எம்புட்டு நேரம்லாம் இருக்கிறது. என்ன அப்படி பார்க்காத பூவு. நம்மளும் எம்புட்டு நேரம் தான் இப்படி வெறும் வயிற்றோடவே கிடக்கிறது. யாத்தா சட்டியில இம்புட்டு சோறு கலக்கி வச்சு தின்னு தின்னுன்னு வசப்பாடிட்டே கிடக்கும். நான் தான் அது பக்கமே திரும்பாம மினிக்கிட்டு திரிவேன். இப்போ ஒருவேளை சோத்துக்காக ஏங்குற நிலைமை வரும்போது தான் யாத்தா அன்பு புரியுது. பூவு, காத்தால அந்த 4 பண்ணை தின்னுந்தாலாவது என் பசி அடங்கியிருக்கும். அதையும் அந்த சனியம் பிடிச்ச நாய் கவ்விட்டு போயிடுச்சு. தெரியாத ஊர்ல என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல,
எங்க தூங்குறதுன்னு தெரியல. ஏட்டி சோத்து முட்டை, காத்தால காலேஜில் அட்மிஷன் போட போகிறாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தங்க இடம் கிடச்சிரும். இந்த ஒரு ராத்திரி மட்டும் சமாளிச்சா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இந்த கஷ்டம் கூட படாம எப்படி புள்ள முன்னுக்கு வர முடியும்? இதெல்லாம் சரிதான்டி பூவு. நீ சொல்றதையெல்லாம் என் காது கேட்கும், ஆனா என் வகுறு கேட்கவே கேட்காது புள்ள. ம். பூவு, என் செல்லம்ல, இந்த ஒரு வேளை சோத்துக்கு மட்டும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடி. முன்னேறதை பத்தி அப்புறம் பேசிக்குவோம். சரி சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ம் ம். பசிக்குதா? ம் ம். தூங்குறதுக்கு இடம் இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு என்னடா கவலை? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், என் கூட வரீங்களா? அண்ணே, சாப்பாடுன்னு சொன்னா போதுண்ணே, நான் 100 மைல் அந்த கூட நடந்தே வந்துருவேன். வா புள்ள. பூவு. யார் நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தப்பாலாம் நினைக்க வேண்டாம். எதுக்கு இங்க உட்காந்து கஷ்டப்படுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, இருந்தாலும் பயமா இருக்கே. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சர்வீஸ் பண்ணா பணம் கிடைக்கும். ப்ளீஸ் புள்ள, சரின்னு சொல்லு பூவு. ரொம்ப பசிக்குது புள்ள, புரிஞ்சுக்கோடி. ப்ளீஸ் புள்ள, பூ புள்ள, ப்ளீஸ்ல. போலாமா? அண்ணே வாங்கண்ணே போலாம். அண்ணே, நீங்க சோறுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நாங்க வரோம். சரி, ஓ, வாங்க. சீக்கிரம் வாப்ல. ஓடியா ஓடியா, தள்ளுங்க தள்ளுங்க, ஏறு. டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்க எல்லாரையும் எங்க குடும்பத்து சார்பா வரவேற்கிறோம். ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுறதுக்காக இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். என்னோட சன் கௌதமோட பிசினஸ் சக்சஸ செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நாமெல்லாம் கூடியிருக்கோம். கௌதம் இஸ் such a brilliant boy. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய பிசினஸ் டீல முடிச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. I love you my boy. Thank you mom. Thank you all. Welcome friends. Mom சொன்ன மாதிரியே it's such a big deal. கிட்டத்தட்ட 100 crores turnover project. Heavy competition. இந்த டீல முடிக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா என்னோட ஹார்ட் ஒர்க்னால, என்னோட ஸ்மார்ட் ஒர்க் அவங்க எல்லாரையும் ஃபிளாட் ஆக்கிடுச்சு. இந்த டீலையும் நமக்கு கிடைக்க வச்சிருக்கு. So our team and our friends is going to be a very big achievement. Enjoy and have fun. முதலாளி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பஃபே ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஓபன் பண்ணலாமா? நீ போடா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. சப்ளைக்கு ஆள் பத்தாது. சரி, ஆளுகளை வர சொல்லியிருக்கேன். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி முதலாளி, நீங்க பாருங்க, நான் போய் பார்க்கறேன். வரேன் போ. டேய் பாண்டி, உனக்கு தாண்டா நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்ளை பண்றதுக்கு ஆள் வரவே இல்லை. இப்போ நான் என்ன பண்றது? சாரி சார், கடைசி நேரத்தில் ஒரு குரூப் வராம ஏமாத்திட்டாங்க. எமர்ஜென்சிக்கு உங்களை கூட்டு வந்திருக்கேன். வணக்கம் சார். நம்ம காலேஜ் பசங்க தான் சார், நல்ல வேலை வைப்பாங்க சார். அப்படியா? வேற வழி இல்லை, அவங்கள கூட்டு போ.
நீ போப்பா பாண்டி கூட்டு போ. சரிங்க ஆ, சார். ஆ, வாங்க வாங்க. ஹாய் ரவி. ஹாய். உங்க ஃபேமிலிக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். Thank you. லெட்ஸ் மூவ். It's my pleasure. டே கௌதம் வாடா. ஜீவா, come have some drink. நீங்கள் போங்க அங்கிள், எனக்கு இதிலலாம் இஷ்டம் இல்லை. ஐ ஹேட் திஸ் கல்ச்சர். நீங்கள் போங்க. ஜீவா, என்னாச்சு உனக்கு? Come have some drink. வேணாம் அங்கிள். ஜீவா அங்கிள் கூப்பிடுறாருல. எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, உங்களுக்கு தான் தெரியுமேப்பா. Really? ஜீவா ட்ரிங்க் சாப்பிட மாட்டானா? அது ஆமா, அவன் இந்த வீட்லயே தப்பி பிறந்தவன். டேய் ஜீவா, பார்ட்டி கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. யூ ஷுட் நாட் அவாய்ட் இட். பா, இந்த ஜால்ரா கூட்டம் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, போலியா பேசி கட்டி பிடிச்சிக்கிறது, குடிச்சிட்டு யார் கூட வேணாலும் டான்ஸ் ஆடுறது, இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. நான் வேற, என்னை விட்டுருங்க. ஏய், என்னடா பேச்சுது? மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. பி பிரில்லியன்ட். டேய் என்னடா உன் பிரச்சனை? இல்லைப்பா, இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ ட்ரிங்க்ஸு, இவ்வளோ பணம் எல்லாமே வேஸ்ட் இல்லை? இதெல்லாம் நம்ம ஒரு நைட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இதே ஊரில் நைட்டு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனை பேர் பசியோட தூக்கம் வராமல் பிளாட்ஃபாரத்தில் புரண்டு புரண்டு படுத்திருப்பாங்கன்னு ஒரு செகண்டாவது யோசிச்சு பார்த்துருப்போமா? ஏண்டா ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர போறியா? இதெல்லாம் மேடல பேசுறது சரியா இருக்கும். பி பிராக்டிக்கல். உங்களுக்கு புரியாதுப்பா, என்னை விட்டுருங்க, நீங்கள் போங்க. மாயா, இவன் ஒரு எக்ஸென்ட்ரிக். ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கூட்டின்னு போயிட்டு இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இல்லைன்னா இவன் இப்படியே விடு, அவன் ஒருத்தனாவது நல்லவனா இருக்கட்டுமே. கம் we have. கம். வா. ஏய் வடி. வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். பூவே, கோயில் திண்ணையில உட்காந்துட்டு இருந்தோம்ல, சாமியா பார்த்துதான் இந்த அண்ணன் அனுப்பியிருக்கு. எப்படியோ நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. இந்தாங்க, ஐ, இதை போட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க. வேலை முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போலாம். ஓகேவா? நான் போய் வேலையை பார்க்கறேன். சரியா? சரிண்ணே. பூவே குடுல. ஐ, கோட்டு, சட்டை, பேண்ட் சூப்பரா இருக்குல்ல? போடி, இந்த கருமத்தெல்லாம் என்னால போட முடியாது. ஏன் புள்ள அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்ட? நல்லா யோசிச்சு பாரு. எங்க போறதுன்னே தெரியாம இருட்டுல வெட்ட வெளியில உட்காந்துட்டு இருந்தோம். இப்ப இந்த துணினாலதான் நமக்கு இருக்கிற இடமே கிடைச்சிருக்கு. இத போடலன்னா திருப்பி அதே இடத்துக்கு தான் புள்ள போகணும். யோசிச்சு பாரு. ராத்திரி தங்குறதுக்கு இடம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, கை செலவுக்கு காசு வேற கொடுப்பாங்க. போட்டுக்கோ புள்ள, எனக்கு ரொம்ப பசிக்குது பூவு. இந்தா போட்டுக்க. நீ இம்புட்டு தூரம் சொல்றதுனால, அதுவும் நீ பசிக்குதுன்னு சொல்றதுனால நான் இதை போட்டுக்கிறேன். ஆனா முதல்ல நீ போட்டு வா. உனக்கு அசிங்கமா இல்லைன்னா தான் நான் போட்டுக்குவேன். ஐ, ஆசை தோசை அப்பள வடை. என்ன ஒப்புக்கு சப்பா நினைச்சியா? என்னை வச்சு சோதனை பண்றியா? அதெல்லாம் முடியாது. வா, 2 பேரும் சேர்ந்து மாத்துவோம். சரி, நீ அங்கிட்டு போய் மாத்து, நான் இங்கிட்டு போய் மாத்துறேன். சரிப்பா. உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சர்க்கஸ்ல வருவாங்கல்ல பஃபுன்னு, அது மாதிரி இருக்கு. ஒரு குட்டிக்காரனை போடுப்புல. உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நம்ம ஊரு திருவிழால பாட்டு கச்சேரிக்கு வாசிக்க வருவாங்களே, டொண்டு 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 டொய்னு, அந்த மாதிரியே இருக்க. ஒருவேளை சோத்துக்கு எப்படிலாம் வேஷம் போட வேண்டியிருக்கு புள்ள. எனக்கு இந்த கர்மத்தை பிடிக்கவே இல்லை. ஆனா பூவே,
எனக்கு பாவாடை தாவணி விட இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு புள்ள. இந்த அண்ணன்களோட சேர்ந்து இன்னும் நிறைய இடத்துக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு இந்த கர்மத்தெல்லாம் தூக்கி போட்டு இதே மாதிரி உடுப்பா வாங்கிக்கலான்னு இருக்கேன். என்னம்மா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடினே. சரி வாங்க போலாம். வாப்புல. சார் யோ என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க. போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஹே தீபிகா, ஒரு வழியா அந்த பட்டிக்காடுங்கள ஹாஸ்டலை விட்டும் காலேஜ் விட்டும் அனுப்பியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்நேரம் இந்த பட்டிக்காடுங்க ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல பிச்சைக்காரங்க கூட படுத்துக்கிட்டு இருக்கோம். சரியான லூசுங்க, யூஸ்லெஸ். இனிமே இந்த ஊர்ல தீபிகாவை எதிர்த்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு ஊரை விட்டே ஓடி இருப்பா அந்த பூங்கொடி. மேடம் இந்தாங்க. அங்க மேடம் ஏதோ கேக்குறாங்க, அவங்கள போய் கவனி. ஓகே. எஸ் சுஸ்மி. ஏய் நீனும் ஊரை விட்டு போலையா? இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? நான் எதுக்கு ஊரை விட்டு போகணும்? ஏய் திமிரா? இது எங்க ஃபேமிலி பார்ட்டி. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, எச்சி கிளாஸ் கழுவிட்டு இருக்காடி. ஏல எச்சி கிளாஸ் கழுவ வந்தாலும் எச்சியல பொறுக்க வந்தாலும் நாங்க உழைச்சுதான் சாப்பிடுறோம். உன்ன மாதிரி இங்க ஓசி சோறு கொட்டிக்க வரல. ஏய் வெளிய போங்கடி முதல்ல. தீபிகா இங்க பாரு, நம்ம பிரச்சனைய காலேஜில் வச்சுக்கலாம். இது 4 பேர் இருக்கிற இடம். நாங்க கூலிக்கு வேலை பார்க்க வந்திருக்கோம். நீ கும்மாளம் போட வந்திருக்க. நாங்க எங்க வேலையை பார்க்குறோம், நீ உன் வேலையை பாரு. அப்படியா? ஹே அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். ஆர்டர் பண்ணுங்கடி. எனக்கு 2 ஸ்ப்ரிங் ரோல். எனக்கு பார்பிக்யூ சிக்கன் வித் மைனஸ். எனக்கு பட்டர் நான் வித் லெக் பீஸ். எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போதும். ஸ்க்ரூ டிரைவரா? அது எதுக்கு? சொன்னதை மட்டும் கொண்டு வா, கேள்வி எல்லாம் கேட்காத. சரி வாப்பு போவோம். ஏ தீபி, இப்ப எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர்? ஹே லூசு, உனக்கே ஸ்க்ரூ டிரைவர்னு என்னன்னு தெரியாதா? ஸ்க்ரூ டிரைவருங்கிறது ஓட்கா வித் ஆரஞ்சு ஜூஸ் காக்டெயில் ட்ரிங்கோட பேரு. அப்படியா? எனக்கே தெரியல. அவ என்னத்த கொண்டு வர போறாளோ? சந்தேகமே இல்ல, கண்டிப்பா சொதப்புவா. அப்புறம் பாரு வேடிக்கையா. எப்பல பூவே இல்ல, அவளுங்க கேட்டது ஒண்ணு கூட எனக்கு புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு தான் புரியல. அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வர மாதிரி மண்டை ஆட்டிட்டு வந்த? இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போவோம். அவங்களுக்கு எது வேணுமோ அதை அள்ளி போட்டு தின்னுக்கிட்டோம். எப்படி? சூப்பர் பிள்ளை. பாப்பா எடுத்துட்டு போவோம். இந்தால. ஏய் சீ, என்னடி என்ன பாக்குறீங்க? நீங்க சொன்ன பேரு எதுவும் என் புத்தியில ஏறல. அதான் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டாந்துருக்கேன். நானும் கேட்டேன், ஏதோ நானுக்குன்னு சொன்னாங்க. இந்தாங்க எல்லாத்தையும் போட்டு கொட்டுங்க. ஓசி சோறு தானே, உழைச்சா சாப்பிடுறீங்க. ஏய் நான் கேட்டது என்ன ஆச்சு? மறக்கலையே? இதோ ஸ்க்ரூ டிரைவர். மெக்கானிக் அண்ணாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இத வச்சு நான் என்ன பண்றது? கேட்டது நீதானே, இத வச்சு என்ன பண்ணுன்னு நீதான் முடிவு பண்ணும். ஏதாவது லூஸா இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கோ. ஏய் ஏய் நீங்க கொட்டை அடிக்கிறதுக்கு இது என்ன கொடைக்கானல் நினைச்சீங்களா? இந்த ஊருக்கு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் இவளோட போட்டி போட்டுட்டு இருக்க? எங்களை ஜெயிச்சிட முடியுமா? யாரு நீங்களா? எங்களையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? தொலைச்சிருவோம் உங்களை. யோ அதையே இன்னும் கையில வச்சிருக்க, தூக்கி போடியா. எடுத்துட்டு போ. பிச்சைக்கார கழுதைங்களா, இனிமே உங்களை பார்த்த நானே கொன்னே போட்டுருவேன். ஏஞ்சி போங்கடி.